உலகத்தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, காரன்வாலிஸ் அவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தலைமை ஆளுநராக கருதக்கூடிய காரன்வாலிஸோடைய சீர்திருத்தங்கள் என்னென்ன, அவர் என்னென்ன விஷயங்கள் செய்தார் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஸோ மாடர்ன் இந்தியாவில் 1 by 1 பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன வீடியோவில் வாரன் ஹேஸ்டிங் பார்த்தோம். வாரன் ஹேஸ்டிங் 1772 1785 வரைக்கும் ஆட்சி புரிஞ்சிருப்பார் தலைமை ஆளுநராக. அவர் செஞ்ச இந்த சீர்திருத்தங்கள் அப்படிங்கிறது போன வீடியோவில் பார்த்தோம். அவருக்கு பிறகு, அதாவது வாரன் ஹேஸ்டிங்க்கு பிறகு இங்கே தலைமை பொறுப்பேற்கிறார் ஸோ காரன்வாலிஸ் எப்பேற்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார், அவர் ஆட்சி காலத்தில் இங்கே என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக இந்த வீடியோவில் யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் இந்தியா காம்படேட்டிவ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒவ்வொரு சாப்டராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் வழியில் காரன்வாலிஸ். எஸ், காரன்வாலிஸ் அப்படிங்கிறவர் ரொம்ப மிக முக்கியமான பர்சனாக கருதப்படுறாரு. ஏன் அப்படின்னு காரன்வாலிஸை மட்டும் ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப முக்கியமானவராக கருதுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காரன்வாலிஸ் தான் இப்போ இருக்கக்கூடிய அதிகார பகிர்வை கொண்டு வந்தார். அது என்ன சார் அதிகார பகிர்வு? இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் அண்ட் தென் சட்டம் இயற்றும் துறைன்னு சொல்கிறோம் இல்லையா. பொதுவாக இதற்கு முன்பாக, அதாவது இவர் ஆட்சி காலத்துக்கு முன்பாக இருந்த வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணார்னா, மாவட்டந்தோறும் மாவட்ட கலெக்டரை ஆர்டர் பண்ணி அந்த மாவட்ட கலெக்டர் தான் வரி வசூல் செய்யும் உரிமையும் பெற்றிருப்பாங்க. நீதித்துறையும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. ஸோ இவர் வந்த உடனே ஃபஸ்ட்டு இவர் வரும்பொழுது என்ன சூழலில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம கருதணும். ஸோ இவர் வரும்பொழுது 1786 இருந்து 1793 வரைக்கும் இவருடைய ஆட்சி காலம். அப்போ காரன்வாலிஸ் வரும்பொழுது முதல்ல எந்த சூழல் இருந்துச்சு அப்படிங்கிற முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இவர் வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் வந்தார், பல சீர்திருத்தங்களை பண்ணார். பட் ஆனால் ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக இயக்குனர் குழுன்னு ஒன்று உருவாக்குனாங்க. இயக்குனர் குழு மூலமாக வரி வசூல் செய்யும் உரிமையை இயக்குனர் குழு தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டு வராங்க, ஒழுங்குமுறை சட்டம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தனக்கான சீர்திருத்த பணிகளை நம்ம செய்யலாம் அப்படின்னு தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது பிட் இந்திய சட்டம், இளைய பிட் அப்படிங்கிற ஒரு நபர் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு, இளைய பிட் அவர் பொறுப்பேற்ற பிறகு பிட் இந்திய சட்டம் 1784 கொண்டு வரப்படுது. இதன் அடிப்படையில் கட்டுப்பாட்டு வாரியம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் தான் இனிமேல் போர், அமைதி, உடன்படிக்கை எல்லாமே ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் 6 பேர் கொண்ட குழு நேரடியாக பிரிட்டிஷில் இருந்து இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னதுக்காக இந்த சட்டம் கண்டிப்பாக தலைமை ஆளுநர் அப்படிங்கிற அதிகாரத்தை பறிக்குது அப்படின்னு நினச்ச வாரன் ஹேஸ்டிங் அவர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு தனது நாட்டுக்கே திரும்புகிறார். அப்போ இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சரியான தலைமை ஆளுநர் வேணும்னு நினச்ச பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, இளைய பிட் அவர்கள் அப்போதைக்கு அந்த நாட்டில் போர் தளபதியாக இருந்த அமெரிக்காவுடனான விடுதலை போராட்டத்தில் தனது சேவையை புரிந்த போர் தளபதியாக இருந்த மிகச்சிறந்த வீரராக கருதப்பட்ட காரன்வாலிஸ் அவர்கள் தான் இதற்கு சரியான தகுதியானவர்னு சொல்லி அவரை இங்கே போஸ்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்த இவர் என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுறார் அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போ காரன்வாலிஸ் 1786 இருந்து 1793 வரையும் இங்கே தலைமை பொறுப்பேற்கிறார். மிகச்சிறந்த வீரராக கருதப்படுபவர். இளைய பிட் அவர்களுக்கு மிக நெருங்கிய உறவினராக கருதப்படுபவர். வந்த உடனே இவர் பண்ண விஷயங்கள் என்ன, டிபார்ட்மெண்ட்டை பிரித்தார். இப்போ இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட், அதாவது நீதித்துறை, நிர்வாகத்துறை, வணிகத்துறை அப்படின்னு 3 துறையை பிரிக்கிறார். அதிகார பகிர்வு கோட்பாட்டின் மூலமாக பிரிக்கிறார். அந்த அதிகார பகிர்வுங்கிறது யார் மூலமாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, மாண்டெஸ்கியூ அப்படிங்கிற அதிகாரப்பகிர்வு கோட்பாட்டின் மூலமாகத்தான் இந்த சட்டத்தொகுப்பை அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ மாண்டெஸ்கியூ கொண்டு வரப்பட்ட, மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறது வேற ஒரு நபர், அவர் கொண்டு வந்த அவருடைய கொள்கையை இருக்கக்கூடிய அதிகார பகிர்வின் கோட்பாட்டின் மூலமாக இங்கே கொண்டு வராங்க. இதுதான் இப்போ நடைமுறையில் இருக்குது. அப்போ டிபார்ட்மெண்ட்டை பிரித்தது தான் இவர் ஃபஸ்ட்டு பண்ண வேலை. டிபார்ட்மெண்ட் வைஸ் பிரிக்கிறார். நிர்வாகம் ஃபஸ்ட்டு, நிர்வாகம், அடுத்து நீதித்துறை, அடுத்து வணிகம். இதை 3ஐயும் தனித்தனியாக பிரிக்கிறார். வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட மாவட்ட கலெக்டர்கிட்ட வரி வசூல் செய்யும் உரிமையும் மாவட்ட கலெக்டர் தான் வச்சிருப்பார். நீதித்துறையும் மாவட்டந்தோறும் இருக்கக்கூடிய உரிமையில் நீதித்துறையுமே அவர் தான் வச்சிருப்பார். வாரன் ஹேஸ்டிங்கில் பார்த்துருப்போம். அப்போ மாவட்ட கலெக்டரோட வேலை வரி வசூல் செய்யும் உரிமை தான். அவற்றிலிருந்து நீதித்துறையை ஃபஸ்ட்டு பிடுங்குறாரு, அதை ரத்து செய்கிறார். அப்போ மாவட்ட கலெக்டர்லேருந்து நீதித்துறையை பிரிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சதர் திவானி அதாலத், சதர் நிசமத் அதாலத்துன்னு இருக்கக்கூடிய மேல் முறையீடு இருக்குது இல்லையா, அந்த முறையீட்டுக்கு
இந்திய நீதிபதிக்கு முக்கியத்துவம் கொடுத்த வாரன் ஹேஸ்டிங்க இந்திய நீதிபதியெல்லாம் வேண்டாம், ஐரோப்பிய நீதிபதி தான் வேணும்னு மேல்முறையீடு இருக்கு இல்லையா, அந்த சதர் திவானி அதலத், சதர் நிசமத் அதலத்தில் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஐரோப்பிய நீதிபதியை போடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆளுநர் மற்றும் ஆலோசனை குழு தான் அதனுடைய முடிவுகள் எடுக்கப்படும் சொல்கிறார். அது மட்டும் இல்லாமல் மாகாணங்களில் நீதிமன்றங்களை ஓப்பன் பண்ணுறார். மாகாணங்களில் மிக முக்கியமான நீதிமன்றங்களை உருவாக்குறார். மிக முக்கியமாக கல்கத்தா, முர்ஷிதாபாத், பாட்னா இந்த இடத்துலனா அவர் நீதிமன்றங்களை உருவாக்குறார். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இவர் இந்த துறைகளை பிரித்ததுனால தான் பொதுப்பணித்துறையின், ஆட்சிப்பணித்துறையின், அது மட்டும் இல்லாமல் தகுதியின் அடிப்படையில் தான் போஸ்டிங் இருக்கணும்னு உருவாக்குனார். இவர் வரும் காலகட்டத்தில் மிக முக்கியமாக செலவினங்களை குறைப்பதற்காக அதிகபட்சமாக இருக்கிற நபர்களை வேலையின்மையில் வெளியில் தள்ளி குறைந்தபட்ச ஆட்களுக்கு தகுதியின் அடிப்படையில் போஸ்டிங் போடணும். முதல் முறையாக அவங்க குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் பணியில் அமர்த்தப்படுவங்கிற கான்செப்டை கொண்டு வந்தார். அதனால தான் ஆட்சிப்பணியின் தந்தை, ஆட்சிப்பணித்துறையின் தந்தை என அழைக்கப்படுவர் கார்ன்வாலிஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ கார்ன்வாலிஸ் அப்படின்னா நீங்கள் வரிசையாக என்ன எழுதணும்? ஆட்சிப்பணித்துறையின் இல்லை பணியின் தந்தை. நீதிமன்றங்களை உருவாக்குறார். எந்தெந்த இடம்? கல்கத்தா, முர்ஷிதாபாத், டாக்கா, பாட்னா. இதுனா மேல்முறையீடு நீதிமன்றங்கள், மாகாண மேல்முறையீடு நீதிமன்றங்கள். அப்போ இதன் மூலமாக அவர் என்ன பண்ணுறாரு? நீதித்துறையை கலெக்டர்கிட்ட இருந்து பிரிக்கிறார், துறைகள் வாரியாக பிரிக்கிறார். இந்திய ஆட்சிப்பணியின் தந்தை என அழைக்கப்படுகிறார், மறந்துடவே கூடாது. தகுதியின் அடிப்படையில் பணியமர்த்தப்படுவார்கள்னு ஒரு விஷயத்தை குறிக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த நிர்வாகம், நீதி, வணிகம் இதை பிரித்ததை அவர் காரன் கோட் அப்படின்னு சொல்கிறார். காரன் கோட் அப்படிங்கிறது இந்த துறைகளை பிரித்ததை தான் அவர் காரன் கோட் அப்படின்னு சொல்கிறார். காரன் கோட். அது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்னேன், ஜமீன்தாரிகளுக்கு கூட இருக்கக்கூடிய அந்த காவல்துறை இருக்கு இல்லையா, அதை ஜமீன்தாரிகள்கிட்ட இருந்து நீக்கி மாவட்ட நீதிபதிகளுக்கு கீழே காவல்துறையை கொண்டு வந்தார். நான் சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். வாரன் ஹேஸ்டிங் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சு? அவருக்கு முன்பாக என்ன இருந்துச்சு? காவல்துறை யாரோட கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு? ஜமீன்தாரி கட்டுப்பாட்டு கீழே இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காவல்துறையை யாரு கீழே கொண்டு வந்துடுறாங்க? மாவட்ட நீதிபதிக்கு கீழே காவல்துறையை கொண்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டானாக்காரன் ஒரு படம் பார்த்துருப்பீங்க. டானாக்காரன் அது இங்கிருந்து தான் வந்துச்சு. அப்போ மாவட்ட நீதிபதிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய காவல் நிலையங்களை டானா அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு அடைக்கிறாரு. அதாவது 20 மைலுக்கு ஒரு இடத்துல டானாங்கிற ஒரு விஷயம் இருக்குது. டானா அப்படிங்கிறது காவல் சரகம், அதாவது காவல் நிலையம். ஸோ டானா இதை வந்து தானான்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது காலப்போக்கில் டானான்னு மாறுச்சு. ஸோ தானா 20 மைல்களுக்கு ஒரு தானா இருக்கும். இதனை கண்ட்ரோல் பண்ணுவது தரோகா. இதனை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இப்போ நம்ம ஆட்சியாளர்னு சொல்கிறாங்களா, அதாவது போலீஸ் இன்ஸ்பெக்டர்னு சொல்லலாம், தரோகா அப்படின்னு சொல்கிறாங்க. தானா, தரோகா இதை உருவாக்கியவர் யாரே? கார்ன்வாலிஸ். கார்ன்வாலிஸ் தான் இந்த தானா தரோகாவை கொண்டு வந்தது, மறந்துடவே கூடாது. இந்திய அதிகாரி கட்டுப்பாட்டில் தான் தரோகாங்கிறது ஒரு அதிகாரியோட பேர், அதிகாரியோட போஸ்டிங் பேர். கான்செப்ட் புரியுதா? ரொம்ப முக்கியம். சரி சார், இப்போ இது மட்டும் இவர் பண்ணாரா அப்படின்னா, இந்த உரிமையியல் குற்றவியல்னு சொன்னேன் பார்த்தியா, இந்த உரிமையியல் அப்படிங்கிறது மதங்கள் சார்ந்த சட்டங்கள் மூலமாக இருந்துச்சு. குற்றவியலுக்கு இஸ்லாமிய சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டது, மறந்துடக்கூடாது. அதே நேரத்தில் இவர் இப்பேற்பட்ட சீர்திருத்தங்களை கொண்டு வர்றதுக்கு பல பேர் ஹெல்ப் பண்ணாங்க. சட்ட தொகுப்புக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விஷயத்த ஃபாலோ பண்ணாங்க. அது யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், பின்னாடி ரொம்ப முக்கியம், அவங்கெல்லாம் வருவாங்க. யாருன்னு பார்த்தலாமா? எஸ். ஏன்னா அதிலிருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க, அந்த தானா தரோகாவும் கேட்பாங்க. அப்போ கார்ன்வாலிஸ் அவர் தான் இந்திய ஆட்சிப்பணியின் துறையின் தந்தை. இது இல்லாமல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருப்பார். அது யார் யார்? துறை சர் வில்லியம் ஜோன்ஸ், ரொம்ப முக்கியம். நீதித்துறை சார்ந்த சீர்திருத்தங்கள்
சர் வில்லியம் ஜோன்ஸ் மிக மிக முக்கியமான நபராக கருதப்படுது. இவர் நீதிபதியாக இருந்தவர். இவர் மூலமாக நீதித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட்டது. சட்ட தொகுப்பை உருவாக்குறாரு. அந்த சட்ட தொகுப்பை உருவாக்கியவர் பார்லோ. என்ன? ஜார்ஜ் பார்லோ. இந்த ஜார்ஜ் பார்லோ தான் அந்த சட்ட தொகுப்பை எதன் மூலமாக உருவாக்குறாருன்னா, மாண்டெஸ்கியூ அவர் கொண்டு வந்த அதிகார பகிர்வின் கோட்பாடு, அதிகார பகிர்வு கோட்பாட்டின் சார்ந்து அவர் உருவாக்கின கொள்கை சார்ந்து இவர் ஒரு சட்ட தொகுப்பை உருவாக்குறார். இவர் 2 பேரும் ரொம்ப முக்கியம். பின்னாடி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு ஆல்ரெடி, அதனால தான் அழுத்தி சொல்கிறேன். அப்போ காரன்வாலிஸுக்கு உதவிபுறமாக இருந்தவர் நீதித்துறையில் சர் வில்லியம் ஜோன்ஸ் அண்ட் சட்ட தொகுப்பு ஜார்ஜ் பார்லோ. மாண்டெஸ்கியூ அதிகார பகிர்வு கோட்பாட்டின் மூலமாக இந்த சட்ட தொகுப்பை கொடுக்குறார். முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த ஜார்ஜ் பார்லோ, சரிங்களா, இல்லை ஜார்ஜ் பார்லோ. சரி சார், காரன்வாலிஸ் இது தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. அப்போ காரன்வாலிஸ் அவர்கள் தான் இந்திய ஆட்சி பணியின் துணை தகுதியின் அடிப்படையில் போஸ்டிங் போடணும்னு சொன்னார். ஸோ அதிகமான வேலை ஆட்களை நீக்கிட்டு குறைந்த ஆட்களை வச்சு வேலை வாங்கணும்னு இது பண்ணார். அந்த குறைந்த ஆட்களுக்கு கூடுதலான வேலைகளை கொடுத்தாரு. ஒரு 10,000 பேர் வேலை பார்க்குறாங்கன்னா அதில் 8,000 பேர் 2,000 பேர் வேலையை எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் அப்படின்னு ஃபாலோ பண்ணார். ஸோ தகுதியின் அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டனர். முதலாக தகுதியின் அடிப்படையில் பணியமர்த்தப்பட்டனர். மிக முக்கியமாக துறைகள் வாரி பிரிக்கப்பட்டன. நீதித்துறை, நிர்வாகத்துறை, வணிகத்துறை பிரிக்கப்பட்டது. மாவட்ட கலெக்டரிலிருந்து நீதித்துறை பறிக்கப்பட்டது. தானா தரகோங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. இவர் காலகட்டத்தில் உருவாக்குற சட்ட தொகுப்பு தான் மிக முக்கியமாக கருதப்படுது. இந்த சட்ட தொகுப்பு எதை பேஸ் பண்ணா, மாண்டெஸ்கியூ அதிகார பகிர்வு கோட்பாட்டின் மூலமாக ஜார்ஜ் பார்லோ அவர்கள் உருவாக்குறது. சர் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிறது நீதித்துறையில் இவருக்கு உதவிபுறமாக இருந்தவங்க. முடிஞ்சு போச்சு. அப்போ காரன்வாலிஸ் முடிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து இதையும் இந்த வீடியோலேயே பார்த்துடலாம். சரிங்களா? ஸோ 1 by 1 நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வாரன் ஹேஸ்டிங், காரன்வாலிஸ். அடுத்து நம்ம பார்க்க போது தான் வெல்லஸ்லி பிரபு. நல்லா கவனிச்சுக்கோங்க. வெல்லஸ்லி பிரபுவோடைய ஆட்சி காலம்னா 1798 to 1805. அப்போ இதுக்கு முன்னாடி, அதாவது 1793 காரன்வாலிஸோட காலம் முடிஞ்சிருக்கும். அதாவது 1793 98 வரைக்கும் யார் சார் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர் ஜான் ஜோர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் தலையிடா கொள்கையை ஃபாலோ பண்ணார். எந்த ஒரு முக்கியமான நிகழ்வும் வரலை. அதனால் இவரை பற்றி நம்ம பேசிக்க தேவையில்லை. அதனால தான் வாரன் ஹேஸ்டிங், காரன்வாலிஸு, வெல்லஸ்லி டேரெக்டாக வந்துடுறோம். இந்த வெல்லஸ்லி பயங்கரமான ஆள். அவர் இராணுவ வீரர். இவர் தன்னைத்தானே வங்க புலி என அழைத்து கொண்டார். எப்படியே தன்னைத்தானே வங்க புலி என அழைத்து கொண்டவர் வெல்லஸ்லி. இவர் என்ன பண்ணார்னா, தனது நோக்கம் எப்படியாவது தனது எல்லையை விரிவுபடுத்தணும்னு நினைச்சாரு. இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் இந்திய கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டாரு. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு பதிலாக பிரிட்டிஷ் இந்திய கவர்மெண்ட் ஒன்று இருக்கணும். 2க்கு மீனிங் இருக்குது. இந்தியாவில் ஒரு கவர்மெண்ட்டுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அது ஒரு பிரிட்டிஷ் இந்திய கவர்மெண்ட் அப்படிங்கிற நேம் வரணும்னு ஆசைப்பட்டார். அப்போ இவருடைய நோக்கம் என்னவாக இருந்துச்சுன்னா, தனது பகுதிகளை விரிவுபடுத்தணும்னு நினச்சாரு. ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோடைய இப்போ இருக்கக்கூடிய வரைபடம் இருக்கு இல்லையா, அதை விரிவுபடுத்தணும்னு நினச்சாரு. அதுக்கு இவர் கையில் எடுத்த ஆயுதம் தான் துணைப்படை திட்டம். மறந்துடவே கூடாது, துணைப்படை திட்டம். ஏன்னா இவர் வரும் பொழுது இங்கே சரியான ஒரு நல்ல ஒரு சுமூகமான நிலைமை இல்லை. ஹைதராபாத் நிஜாம் என்ன பண்ணார்னா, தனது படைகளுக்கு பிரெஞ்சுக்காரர்களுக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. பிரெஞ்சுக்காரன் யார்? நமக்கு ஏகப்பட்ட வாக்கிய சண்டை இருக்கு. வாய்ஸ் செக் பண்ணிக்கிட்டேன். அப்போ பிரெஞ்சுக்காரர்களுக்கு பயிற்சி கொடுத்தா எப்போ வேணாலும் இவன் நம்மளை அடிக்க வருவான். அப்போ இதிலிருந்து வர தடுக்கணும்னு ஒரு பிரெயினும் யூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அப்போதைக்கு நெப்போலியனோட படையெடுப்பு இங்கே வரும் அப்படின்னு அஞ்சப்பட்டுச்சு. அப்போ தனது பதவியை, தனது ஆட்சி காலத்தை தொடர்ந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்டிஷ் இந்தியாவுடைய விரிவுபடுத்தணும்னு நினச்சி அவர் கிரிமினலாக ரொம்ப யோசித்து கொண்டு வரப்பட்டது தான் துணைப்படை திட்டம். துணைப்படை திட்டம் என்றால் என்ன? 1798 கொண்டாந்துருப்பாங்க. வந்த உடனே 98 கொண்டாந்துருப்பாங்க.
வந்த உடனே 1798 கொண்டு வந்துட்டாங்க. சார் துணைப்பட திட்டம் என்றால் என்னென்ன சார்னா, ஒவ்வொரு ராஜா இருக்காங்க இல்லையா, நவாப்பு, ஹைதராபாத் நிஜாமு, மராத்தியர்கள், இங்கே மராத்தியர்களுக்கு ஒரு உட்பூசம் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் போய் என்ன பண்ணுவாருன்னா, சார் உங்கள் படையெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடுங்கிறாங்க. என்னடா சொல்கிறேன், நாங்கள் ஏன்டா எங்களுடைய படையை வீட்டுக்கு அனுப்புகிறோன்ட்டோன்னே, நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, அதனால் உங்களை நாங்கள் பாதுகாக்க கடமைப்பட்டிருக்கோம், அதனால் உங்கள் போர் தொழிலுக்காக ஒரு படை வீரர்களாமே வீட்டுக்கு அனுப்புங்க. வீட்டுக்கு அனுப்புனா நீயா பார்த்துக்குவ, அதைத்தான் சார் சொல்ல வரோம், நாங்களே பார்த்துக்குறோம். எங்களுடைய பிரிட்டிஷ் போர் தளபதிகள், போர்ப்படை வீரர்கள் உங்களுடைய அரசை பாதுகாப்பாங்க. என்னடா நீயா வர பாதுகாக்கங்கிற, எதுக்குடா நீ பாதுகாக்கணும்? அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வருடம் தரும் நாங்கள் நிதி கொடுக்குறோம். எப்படியே நாங்கள் காசு கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அரசை நாங்கள் பாதுகாக்கப்பட்ட அரசுன்னு சொல்கிறோம். அந்த பாதுகாக்கப்பட்ட அரசு நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை. வெளிநாட்டுக்காரன் எவன் உங்களுக்கு சண்டைக்கு வந்தாலும் நாங்கள் முன்னின்று எங்கள் நெஞ்சை நிறுத்தி உங்களை காப்போம் சொல்கிறாங்க. அப்போ பாதுகாக்கப்பட்ட அரசின் தளபதியாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும், பிரிட்டிஷ் அதிகாரி இருப்பார். இவ்வளவு நல்லது பண்ணுறிய ராசா, நான் என்ன சார் உங்களுக்கு பண்ணணும்னா, நீங்கள் ஒன்றும் பண்ண வேணாம், முடிஞ்சால் காசு கொடுங்க, இல்லைனா உங்களுடைய ஒரு நிலப்பகுதியை கொடுங்கங்கிறாங்க. கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். அவனுக்கு தேவை காசு இல்லை, அவனுக்கு தேவை பகுதி, விரிவுபடுத்தணும். ஃபஸ்ட்டு அப்பாயின்மெண்ட் ஆனது இவங்க யாரை, பிரெஞ்சுக்காரர்களுடன் நட்புறவு வைத்து கொண்ட அந்த ஹைதராபாத் நிஜாமுக்கு தான் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறாரு. இது கேட்பாங்க, துணைப்பட திட்டத்தில் முதலாக கையெழுத்திட்ட இடம் எது? ஹைதராபாத் நிஜாம். சரி இவ்வளவு பண்ணுறியே, நாங்கள் வேறு எங்களுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா? இருக்கு. நம்பர் 1, பிரெஞ்சுக்காரர்களுடன் சேரவே கூடாது, பிரெஞ்சுக்காரர்களுடன் உங்களுக்கு ஒட்டும் இருக்கக்கூடாது, உறவும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வெளிநாட்டு போகிற எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், அதனால் நீங்கள் அவங்க கூட பேசக்கூடாது. 2வது, உங்களுடைய அமைச்சரவையில் நாங்கள் இங்கே தூதரை ஒருத்தரை உட்கார வைப்போம், யாருக்கும் தெரியாமல் நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது. 3வது, உங்களுக்கு உள் விவகாரம்னு ஒன்று இருக்கும்ல, வேக்கிய சண்டை, நீங்கள் அரசியல், அதில் நாங்கள் தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சும்மா பேருக்கு சொல்லி சைனை வாங்கினாங்க. இதன் அடிப்படையில் முதலாக சேர்ந்த இடம் ஹைதராபாத் நிஜாம். இனிமே தான் நீங்கள் ஒன்றா தெரிஞ்சுக்கணும். கொஸ்டின் எங்கேருந்து வரும் தெரியுங்களா? துணைப்படை திட்டத்தின் கீழ் இப்போ ஐரோப்பியர்கள் வருகையை வரிசைப்படுத்துக்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அதுபோல் துணைப்படை திட்டத்தின் கீழ் வரிசைப்படுத்துக்கன்னு கேட்பாங்க டிஎன்பிசி கொஸ்டினில். அப்போ துணைப்படை திட்டத்தின் கீழ் ஒன்றொன்றாக இணைக்கப்பட்ட பகுதிகள் எது? ஃபஸ்ட்டு ஹைதராபாத் நிஜாம். ஹைதராபாத் நிஜாம் தான் ஃபஸ்ட்டு சேர்றாரு 1798. ஃபஸ்ட்டு ஒரு சரி ஓகே சும்மா ஒரு ட்ரையல் போட்டு பார்ப்போம், நல்லா இருந்துச்சுன்னா வேணா நான் அப்புறம் சேர்றேன் அப்படிங்கிறாரு. ஆனால் ஃபஸ்ட்டு சைன் பண்ணுறவர் அவர் தான். ஆனால் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 1798. அதுக்கப்புறம் 800 மிகப்பெரிய மாவட்டங்களை கொடுக்குறாரு, அதான் கொடை மாவட்டங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 1798 அப்புறம் 1800 ஸ்டார்டிங் இவர் தான். அதுக்கப்புறம் 1799 2 பேர் நம்ம ஆளுங்க தான், தஞ்சாவூர் அண்ட் மைசூர். 1799 இணைக்கப்பட்ட பகுதி. அதுக்கப்புறம் அடுத்து 1801, 1802, 1803, 1804 வரிசையா. ஃபஸ்ட்டு அவத்து, அப்புறம் பேஸ்வா, அப்புறம் போன்ஸ்லே, அடுத்து சிந்திகா, அடுத்து வர்றது அத்தனை பேரும் 1818 வருவான். வரிசையாக சொல்கிறேன் எல்லாமே. ஹோல்கர் இங்கே தான் வருவான், ஜெய்ப்பூர் இங்கே தான் வருவான், பாராக்பூர் இங்கே தான் வருவான். இவங்க எல்லாமே 1818. அது வரிசை எழுதிடவா? எஸ். ஜோத்பூர், ஜெய்ப்பூர், பூண்டி, மச்சேரி, பாரக்பூர், உதய்பூர், கோல்கர், இதெல்லாமே 1818.
அப்போ என்ன சொல்ல வரேன்னா, சார் துணைப்படை திட்டத்தின் கீழ் இணைக்கப்பட்ட பகுதினா இது தெரிஞ்சே ஆகணும். இந்த வருடம் ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட்னு கூட நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஹைதராபாத் நிஜாம், அதுக்கப்புறம் மைசூர் தஞ்சை. இதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இல்லைனா ஷார்ட்கட் என்ன அப்படின்னா, ஐயா மைதா மாவு வாங்குனா, ஐயா ஹைதர் அலி மைதா மைதா மை ஃபார் எனது மைசூர், தா ஃபார் தஞ்சாவூர், ஐயா அப்படிங்கிறது ஐயா. மைதா மாவு மைதா மைதா அவத்து பேக்கில் வாங்கினா பேக். போனஸா போனஸா சீரகம் தாராங்க. ஐயா மைதா மாவு பேக்கில் வாங்கினா சீரகம் போனஸாக சீரகம் தாராங்க. இது ஒன்றும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 3 டைம் படித்தா அந்த ஷார்ட்கட்டே தேவையில்லை. இருந்தாலும் ஐயா மைதா மாவு பேக்கில் வாங்கினா போனஸாக சீரகம் தாராங்க. ஆனால் இது எனக்கு தேவையில்லை. நான் 2-3 டைம் சொன்னால் வந்துடும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைதராபாத்து, அதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரியும் ஹைதராபாத்து மைசூர் தஞ்சாவூர், பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்ஸ்டியாக பார்த்தோன்னா அவத்து ஆஃப் ஆர் ஃபஸ்ட்டு ஆதான் ஆரம்பிக்கும். பேவா போவா ஃபஸ்ட்டு பேஸ்வா, பேசுறதுக்கப்புறம் அப்புறம் போன்ஸ்லை, அடுத்து லாஸ்ட்டில் சிந்தியா. இது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். ஜெய்ப்பூர், ஜோத்பூர், பூண்டி, மச்சேரி அண்ட் பராக்பூர், ஹோல்கர் மற்றும் உதய்பூர் எல்லாமே பூர்னு வரும். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வெல்லஸ்லி காலத்தில் தான் சென்னை மற்றும் ஆக்ரா மாகாணங்கள் உருவாக்கப்பட்டது. கேட்பாங்க, சென்னை மற்றும் ஆக்ரா மாகாணங்கள் யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது? வெல்லஸ்லி பிரபு. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அதாவது நல்லா கவனிச்சிங்க, இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே தலைமை ஆளுநர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட சீர்திருத்தங்கள் மட்டும்தான். போரெல்லாம் நம்ம ஆப்ஷனை பார்த்து நம்ம பார்த்துக்கலாம். அந்த பின்னாடி நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஏன்னா போரை உள்ளே கொண்டு வரல. ஏன்னா ஒவ்வொரு ஆட்சி காலத்தில் போர் நிறையா வரும். இந்த அடுத்து ஒருத்தர் பார்க்க போகிறோம், ஹேஸ்டிங் பிரபு. அவரை ஆட்சி காலத்தில் போர் தான் அதிகம். ஏன்னா இவர் பண்ணி வச்ச வேலை எப்படி, துணைப்பட திட்டத்தின் மூலமாக எல்லாம் சேர்ந்ததுனால. அந்த துணைப்பட திட்டத்தில் நெகட்டிவ்னு ஒன்று இருக்கும்ல, நெகட்டிவ் வரிசையாக சொல்கிறேன். வேலை இல்லாமல் நிறையா வீரர்கள் வெளியேறினாங்க. என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், வேலை இல்லாமல் வெளியேறுவாங்கல்ல, அவங்க படையை தான் கலைக்க சொல்லியாச்சே. அப்போ படையை கலைக்க சொன்னதுனால நீங்கள் தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் சொல்லியிருப்பாங்க, வெல்லஸ்லி பிரபு கொண்டு வந்த துணைப்பட திட்டத்தின் காரணமாக வேலையின்மையின் காரணமாக இருந்தவங்க தான் பிண்டாரிகளாக பின்னாடி கொள்ளை கூட்டக்காரர்களாக மாறினாங்க. அந்த கொள்ளை கூட்டத்தெல்லாம் சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இவருக்கு அப்புறம் வந்த 1813 23 இருந்த ஹேஸ்டிங் பிரபு தலையில் விழுந்துச்சு. பார்த்துருவோம், அதிகம் சூட்டாக பார்த்துருவோம். ஸோ அப்போ ஹேஸ்டிங் பிரபு அவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய ஆட்சி காலம் என்ன? 13 to சார் வாரன் ஹேஸ்டிங் வேற, ஹேஸ்டிங் பிரபு வேற. ஹேஸ்டிங் பிரபு காலகட்டம் 1813 1823. இவர் ஆட்சி காலத்தில் நிலைமை என்ன? ஆட்சி காலத்தில் போர், உள்நாட்டு கலவரம், மராத்தியர்கள், பேஷ்வா இவங்களுக்கு ஆப்போசிட்டாக எதிர்ப்பு இது பண்ணுறது, இந்த மாதிரி ஒரு கலவர பூமியாகவே இருந்துச்சு. வந்தோன்னா அவர்களை அடக்கிறதுக்கே இவருக்கு எல்லாமே சரியாக போச்சு. ஆனால் இருந்தாலும் இவர் ஒரு நல்ல மனுஷன். எனக்கு தெரிஞ்ச வாரன் ஹேஸ்டிங்க்கு அப்புறம் ஒரு ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்தவர் வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு முன்னாடி இருந்தவர் இவர் தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்திரிகை சுதந்திரத்துக்கு முன்னுரிமை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு நான் நல்ல விஷயத்தை ஃபுல்லாக சொல்லிடுறேன். பத்திரிகை சுதந்திரம், ஏன்னா அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஏதாவது ஒரு பத்திரிகையில் போட்டாங்கன்னா தணிக்கை அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் தூக்கிடுவாங்க. அப்போ 1799 கொண்டு வரப்பட்ட தணிக்கை குழு, தணிக்கை எதுக்கு? பத்திரிகைக்கு. அதை இழுத்து மூடினார். பத்திரிகை சுதந்திரத்துக்கு ஃபாலோ பண்ணார். அடுத்து எஜுகேஷன், சமய பரப்பாளர்களுக்கும் தாய்வழி கல்விக்கும் முன்னுரிமை கொடுத்தார். அதனால கல்கத்தாவில் ஒரு இந்து கல்லூரியை ஓப்பன் பண்ணுறாரு. கல்கத்தாவில் இந்து கல்லூரி இவருடைய ஆட்சி காலத்தில் திறந்து விடப்பட்டது. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? என்ன கல்லூரி? இந்து கல்லூரி. 1817 கல்கத்தாவில். அதே நேரத்தில் பம்பாய் மாகாணம் உருவாவதற்கு காரணம் இவர் தான். முடிஞ்சு போச்சு.
இவருக்கு முன்னாடி இருந்த காரன்வாலிஸ் ஆட்சி காலத்தில் ஆக்ரா மற்றும் சென்னை மாகாணம் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தார். பம்பாய் மாகாணம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர் ஹேஸ்டிங் பிரபு. இவரோட ஆட்சி காலத்தில் பத்திரிகை சுதந்திரம் கொடுக்கப்பட்டது, தணிக்கை குழு இழுத்து மூடப்பட்டது, தாய்வழி கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இந்து கல்லூரி கல்கத்தாவில் 1817 ஓப்பன் செஞ்சாங்க. இது மட்டும் இல்லாமல் பத்திரிகை சுதந்திரத்துக்காக இவர் உறுதுணையாக இருந்ததுனால 1818 ரொம்ப முக்கியம், மார்க்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க, சிராம்பூர் சமய பொறுப்பாளர் சமய பரப்பாளர்னு சொல்லுவாங்க. சிராம்பூர், சரிங்களா? அவருடைய பேர் ரொம்ப முக்கியம், மார்க்ஸ்மேன். சமாச்சார் தர்பன் அப்படிங்கிற ஒரு வங்காள வார இதெல்லாம் உருவாக்கியிருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கொஸ்டின், குரூப் 2 கொஸ்டின், குரூப் 4 கொஸ்டின் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. 1818 சமாச்சார் தர்பன், சமாச்சார் தர்பன் முடிஞ்சு போச்சு. அப்ப சமாச்சார் தர்பன் அப்படின்னா ஹேஸ்டிங், இந்து கல்லூரி இவர், பம்பாய் மாகாணம் இவர், பத்திரிகை சுதந்திரம் இவர். இதெல்லாம் இவரோட ஆட்சி காலத்தில் முக்கியமானதாக கருதப்படுது. அதே நேரத்தில் வாரன் ஹேஸ்டிங் என்ன பண்ணாரு, மாவட்ட கலெக்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட என்ன கொடுத்தாரு, நீதித்துறையை கொடுத்தாரு, நீதிபதியாக பணியாற்றிக்கன்னு கொடுத்தாரு. கார்ன்வாலிஸ் என்ன பண்ணாரு, தேவையில்லை, மாவட்ட கலெக்டருக்கு நீதித்துறைக்கு சம்மந்தம் இல்லை, பிரினாரு. ஹேஸ்டிங் திரும்பவும் மாவட்ட கலெக்டர் அவரை நீதித்துறைக்கு கையில் கொடுக்குறாரு. அப்போ மாவட்ட கலெக்டர் மாவட்ட நீதிபதிகளாக பணியமர்த்தப்பட்டனர். மற்றபடி கார்ன்வாலிஸ் கொண்டு வந்த சட்ட தொகுப்பை இவர் சீரமைச்சாரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஹேஸ்டிங் இவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரா சார்? ஆமாம் சார், பண்ணியிருக்காரு சார். அதே நேரத்தில் சென்னையில் 1820 இவரது ஆட்சி காலத்தில் 1820 சென்னையில் ஆளுநராக இருந்த சர் தாமஸ் மன்றோ அவர்கள் ரைத்துவாரி முறையை உருவாக்குனார். அந்த ரைத்துவாரி முறைக்கு இவர் அப்பாயின்மெண்ட் பண்ணார், ஓகே சொன்னார். ரைத்துவாரி முறைனா என்ன? அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், காரன்வாலிஸ் இந்திய ஆட்சிப்பணியின் துறையின் தந்தையன் அழைக்கப்பட்டவர். வருவாய்த்துறையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு போனார், அதை நான் சொல்லலை. காரன்வாலிஸ் அவர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை பண்ணார், அதான நிலையான நிலவரி திட்டம். நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நிலையான நிலவரி திட்டம். அது என்ன சார் நிலையான நிலவரி திட்டம்? இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? வாரன் ஹேஸ்டிங் அவர்கள் ஆட்சி காலத்தில் வருவாய் எப்படி இருந்துச்சு? வாரன் ஹேஸ்டிங் ஆட்சி காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா, குத்தகைக்கு விட்டோம், 4 வருஷத்துக்கு ஒரு முறை குத்தகைக்கு விடுவோம், ஜமீன்தாரிகளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் ஜமீன்தாரி எவனும் வரி கட்டலை, அது ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காரன்வாலிஸ் என்ன பண்ணுறது, நிலையான நிலவரி திட்டத்தை உருவாக்குறாரு. நிலையான நிலவரி திட்டம்னா 10 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு இதுதான் வரி கொடுத்தாச்சு. 89% எங்களுக்கு கட்டினா போதும் சார், மிச்சம் இருக்கிற 11% ஜமீன்தாரி நீங்களே இழுத்துக்கலாம். இந்த நிலையான நிலவரி திட்டம் மிக கொடுமையான ஒரு ஆட்சிக்கு கொண்டு போய் செஞ்சுச்சு. ஏன்னா ஜமீன்தாரிகளுக்கு ஒரு நிலையான ஒரு வரின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால ஜமீன்தாரிகள் இதுக்கு மேலே வந்தால் நமக்கு தான் நினச்சி அடிமைகளாக விவசாயிகளை அடிமைப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. கொத்தடிமை முறைக்கு ஈக்குவலாகவே கொண்டு வந்துட்டாங்க திரும்பவும். அது மட்டும் இல்லாமல் இந்த நிலையான நிலவரி திட்டத்தின் மூலமாக இவங்க செல்வ செழிப்போடு இருந்தாங்க. இந்த நிலையான நிலவரி திட்டம் இத்தனை வருஷத்துக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணதுனால என்ன ஆகிப்போச்சு, ஸோ அப்போ இதுமே நம்ம திங்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த நிலையான நிலவரி திட்டம் ஒரு சைடு போகுது. இதுதான் அடுத்து சென்னையில் சர் தாமஸ் மன்றோ ஆளுநராக இருந்தவர் ரைத்துவாரி முறையை உருவாக்குற. ரைத்துவாரி முறை என்றால் என்ன? ரைத்துவாரி என்பது நடுவில் எவனுமே வேண்டாம், நேரடியாக விவசாயிகள் வரி கட்டும் நிலைக்கு பேர் தான் ரைத்துவாரி முறை. 1820 கொண்டு வராரு சர் தாமஸ் மன்றோ. சென்னையின் கவர்னராக இருக்கிறாரு. அப்போதைக்கு ஹேஸ்டிங் பிரபு இங்கே தலைமை ஆளுநராக இருக்கிறார். முடிஞ்சு போச்சு. அப்போ நிலையான நிலவரி திட்டத்தில் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான நிலவரி திட்டத்தை இவர் கொண்டு வர வாரன் ஹேஸ்டிங். 1820 சர் தாமஸ் மன்றோ சென்னையில் கொண்டு வரார். மகள்வாரி முறைன்னு இருக்கு, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். அப்போ வருவாயிலேயே ஒவ்வொரு ஸ்டேஜை பாருங்கள். அவர் வாரன் ஹேஸ்டிங் குத்தகைக்கு விட்டார்,
அதுக்கப்புறம் திரும்ப இவர் நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார் கார்ன்வாலிஸே. அதுக்கப்புறம் ஹேஸ்டிங் பிரபு ஆட்சி காலத்தில் சென்னையில் சரதாமாஸ் மற்றவர்கள் 1820 ரைத்து வரி முறையை உருவாக்குறார். ரைத்து வரி முறை இன்டர்மீடியட் யாருமே கிடையாது, விவசாயிகள் நேரடியாக அரசுக்கு வரியை செலுத்துவாங்க. முடிஞ்சு போச்சு, கான்செப்ட் ஓவர். ஓகேவா? இனிமேல் இருக்கிறது வில்லியம் பெண்டிங் பிரபு, டல்ஹவுசி பிரபு, 2 பேருமே முக்கியமானவங்க. சரிங்களா? இப்போ ஓரலாக ஒரு தடவை ரீகால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாரன் ஹேஸ்டிங் அப்படி என்ன பண்ண சார் அப்படின்னா, வாரன் ஹேஸ்டிங் தான் ஃபஸ்ட்டு நீதித்துறையை உருவாக்குனார், மாவட்ட கலெக்டரை உருவாக்குனார், நீதித்துறை மாவட்ட கலெக்டர்களை கொண்டு வந்தவர் அவர் தான். அதுவும் இல்லாமல் வங்கியை உருவாக்குனர் அவர் தான். முர்சிதாபாத்திலிருந்து தலைநகரத்தை கல்கத்தா மாற்றினவர் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் இரட்டையாட்சி முறையை ஒழிச்சார். இந்த இரட்டையாட்சி முறையை ஒழிச்சதுனால வரி வசூல் செய்யும் கான்செப்டை தனியாக பிரிக்கிறதுக்காக வருவாய் கட்டுப்பாட்டு வாரியத்தை ஒன்று உருவாக்குறாரு. வருவாய் வாரியத்தை உருவாக்குறாரு, அதுவும் கொல்கத்தாலேயே உருவாக்குறாரு. இவ்வளோ சீர்திருத்தம் பண்ணியும் 1773 ஒழுங்குமுறை சட்டம் வருது. இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாக என்ன நடைபெறுதுன்னா, ஸோ ஒரு இயக்குனர் குழு ஒன்று ஃபாலோ பண்ணி வரி வசூலிக்கும் உரிமையை இயக்குனர் குழு கையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இருந்த போதிலும் தளராமல் தனது சேவையை புரிகிறாரு வாரன் ஹேஸ்டிங். ஆனால் பிட்டிந்திய சட்டம்னு ஒன்று கொண்டு வந்து கட்டுப்பாட்டு வாரியம் கொண்டு வந்து இவருக்கு அடக்குமுறை கொண்டு வருது. இதனால் மனம் தளர்ன அவர் ராஜினாமா செஞ்சுட்டு கிளம்புறார். ஆனால் கிளம்பினாலும் இவர் மேலே வழக்குகள் இருந்துச்சு. நந்தகுமார் கொலை வழக்கு மறந்துடாதீங்க, டிஎன்பிசி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நந்தகுமார் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட தலைமை ஆளுநர் யாருன்னா வாரன் ஹேஸ்டிங். பொய் வழக்கின் மூலமாக அவர் கொலை செய்யப்பட்டதாக அவர் மேலே புகார் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பதவியில் கரெக்டாக இருக்கணும். அதே நேரத்தில் ஒழுங்குமுறை சட்டம் வர்றப்ப யார் பிரதமராக இருந்தாங்கன்னா நார்த் பிரபு அப்படின்னு ஒருத்தர் இருந்திருப்பார் அங்கே பிரிட்டிஷில். அப்போ நார்த் பிரபு அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் இங்கே ஒழுங்குமுறை சட்டம் உருவாக்கப்பட்டது. இந்திய பிட் சட்டம்ங்கிறது இளைய பிட் அப்படிங்கிறது பிரதமராக மாறி இருப்பார். அப்போதைக்கு பிட் இந்திய சட்டம் உருவாக்கப்படுது. இவர் ராஜினாமா செய்கிறாரு. வாரன் ஹேஸ்டிங் ராஜினாமா செஞ்சதுனால திரும்ப இவருடைய மிக உற்ற தோழனாக கருதக்கூடிய யார் உள்ள வரா, கார்ன்வாலிஸ் உள்ள வரார். கார்ன்வாலிஸ் உள்ள வந்ததுக்கப்புறம் வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தோன்னே இவர் பாயிண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, எவனும் ஜமீன்தாரி எவனோ இந்த குத்தைக்கு விட்டதுனால எவனும் வரி கட்டலை. வரி கட்ட வைக்கணும். என்ன பண்ணணும்? நிலையான நிலவரி திட்டத்தை கொண்டு வந்தார். நீ எவ்வளோ வேணால் லாபம் பார்த்துக்கோ, ஸ்டாண்டர்டாக இதுதான் வரி, நீ வாங்கிக்க, மற்றதை நீ வச்சுக்கோ, 89% கொடுத்தா போதும், 11% நீ வச்சுக்கன்னு ஜமீன்தாரிக்கிட்ட சொல்கிறாரு. இதில் இந்த நிலையான நிலவரி திட்டத்தில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதான் சொல்ல மறந்துட்டேன். இந்த நிலையான நிலவரி திட்டம் வந்ததுனால விவசாயிகள் சொந்தக்காரர்களாக இருந்த நிலங்கள் ஜமீன்தாரிகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றப்பட்டார்கள். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நிலையான நிலவரி கொடுக்கறதுனால அந்த நிலத்துக்கு சொந்தக்காரர்களாக ஜமீன்தாரிகள் மாற்றப்பட்டார்கள். இதிலிருந்து தான் ஊனா சொல்லி போட்டு ஆரம்பிக்குது பஞ்சாயத்து. அப்போ நிலையான நிலவரி திட்டம் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாறுபாடே வந்துச்சு. எங்கிட்ட ஒரு நிலம் இருந்துச்சு, எங்கிட்ட வாழ்வாதாரத்தை வச்சு அவங்க விவசாயம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருந்த விவசாயிகள்கிட்ட இது என்னோட நிலம், நீ உழுவுறதுக்கு மட்டும்தான் வந்த, இது என்னுடைய நிலத்தில் நீ உழுவதற்கு நான் கொடுக்குற கூலியை தான் நீ வாங்கணுண்டா, இந்த இருக்கிற சர்டிஃபிகேட்டு நான் வரி கட்டி இந்த லேண்டு எனக்கு சொந்தம்னு நிலத்தின் சொந்தக்காரர்களாக ஜமீன்தாரிகள் ஆக்கப்பட்டன இந்த நிலையான நிலவரி திட்டத்தின் அடிப்படையில். இதுதான் மேஜர் பாயிண்ட். புரியுதா? அதே நேரத்தில் கார்ன்வாலிஸ் அது சில நல்ல விஷயத்தையும் பண்ணுறாரு. தகுதியின் அடிப்படையில் போஸ்டிங்கை போடணும்னு ஆசைப்படுறாரு. இந்திய ஆட்சி பணித்துறையின் தந்தையாக கருதப்படுறாரு. கார்ன்வாலிஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பிரிக்கிறாரு. நீதித்துறை, நிர்வாகத்துறை அண்ட் வணிகத்துறைன்னு பிரிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் சட்ட தொகுப்புக்கு ஃபாலோ பண்ண சார் வில்லியம் ஜோன்ஸ் அப்படிங்கிற ஹெல்ப் பண்ணுறாரு. சர் ஜான் ஜோன் அப்படிங்கிறவர் சட்ட தொகுப்பை ஃபாலோ பண்ணுறாரு. அவர் தான் என்ன பண்ணுறாரு சட்ட தொகுப்பு அதிகார பகிர்வு மாண்டெஸ்கியூ அதிகார பகிர்வு கோட்பாட்டின் மூலமாக உருவாக்குறாரு. அப்படி தானே பார்த்தேன் கார்ன்வாலிஸு. எஸ், கார்ன்வாலிஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வரவர் தான் வெல்லஸ்லி. தன்னைத்தானே வங்க புலியை அழைத்து கொண்டவர். இந்தியாவில் ஒரு பிரிட்டிஷ் அரசுக்கு பதிலாக பிரிட்டிஷ் இந்திய அரசு உருவாக்கணும்னு ஆசைப்பட்டார். அதனால் துணைப்பட திட்டத்தை கையில் எடுத்தார். துணைப்பட திட்டத்தை கையில் எடுத்ததுனால வரிசையாக ஹைதராபாத் நிஜாம் ஃபஸ்ட்டு வராரு, அப்புறம் தஞ்சாவூர் வராரு, அப்புறம் அவத்து வராங்க, அப்புறம் பேஸ்வா வாங்குறாங்க, அப்புறம் போன்ஸ்லே வராங்க, அப்புறம் சிந்தியா வராங்க, அப்புறம் ஜெய்ப்பூர், உதய்பூர், கோல்பூர் டாக் வந்துட்டாங்க. 1798, அப்புறம் 1800, இது 1801, 2, 3, 4, 1818 கொண்டு வந்துட்டாங்க. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா? ஸோ இவங்கெல்லாம் வரிசையாக சேர்க்கப்படுறாங்க. அப்போ வெல்லஸ்லி கொண்டு வந்த மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த துணைப்படை திட்டம் தான். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கார்ன்வாலிஸ் ஆக்ரா மற்றும் சென்னை மாகாணத்தை உருவாக்குனார். அதுக்கப்புறம் வந்த வெல்லஸ்லி அப்படித்தானே பார்த்தோம். வெல்லஸ்லி பம்பாய் மாகாணத்தை உருவாக்குனார். அதுக்கப்புறம் ஹேஸ்டிங் பிரபு 1813 1823. ஹேஸ்டிங் பிரபு ஆட்சி காலத்தில் தான் ஒரு எப்படி சொல்ற பத்திரிகை சுதந்திரம் இருக்கப்பட்டது. 1799 கொண்டு வரப்பட்ட தணிக்கைக்குள்ளே இழுத்து மூடினார். முன்னாரு 1818 சமாச்சார் தர்பன் மார்க்ஸ்மேன் என்பவரார் சிராம்பூர் சமய பரப்பாளர்கள் இருக்கக்கூடிய சமாச்சார் தர்பன் என வங்காள வார இதழ் உருவாக்கப்பட்டது. இது முக்கியமான கொஸ்டின். அது மட்டும் இல்லாமல்
1817 இந்து கல்லூரி ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பார் கொல்கத்தாவில். சமய பரப்புரைக்கும் தாய்மொழி கல்விக்கும் சரிங்களா, தாய்மொழி கல்விக்கும் வந்து இவர் சப்போர்ட் பண்ணார். யார்? ஹேஸ்டிங். அதே ஹேஸ்டிங் காலகட்டத்தில் தான் 1820 சர் தாமஸ் மன்றோ அவர்கள் கொண்டு வந்த ரைத்துவாரி முறையை இவர் சப்போர்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் பண்ணுறாருங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். இதன் அடிப்படையில் தலைமை ஆளுநர் கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம். இன்னும் 2 பேர் இருக்காங்க. ஒருத்தர் வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ முற்போக்கு சிந்தனையாளர் இருக்க வில்லியம் பெண்டிங் பிரபு, தந்தி மற்றும் அஞ்சல்துறை ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கின டல்ஹௌசி பிரபு. இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா பெருங்கழகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தலைமையாளர் ஃபினிஷ். மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.